மற்றவன் விவசாயம் பண்ணுறான், காய்கறி தோட்டத்தை வைக்கிறான். மூத்தவன் விவசாயம் பண்ணுறான், இளையவன் ஆடு மேய்க்கிறான். இந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட, தன் மந்தையில் உள்ள முதல் கன்றை, செழித்த ஆட்டுக்கடா ஒன்றை கர்த்தருக்கென்றே கொண்டு வருகிறான். கூடவே என்ன கொண்டு வரான்? தன் மந்தையில் உள்ள செழித்த ஆட்டுக்கடாக்கள் சிலவற்றையும் சேர்த்து கொண்டு வந்த 2 கொண்டு வரான். ஒன்று தசமபாகத்துக்காக கொண்டு வரான், முதல் பலனை கொண்டு வரான். ஆனாலும் அவனுக்கு என்ன சந்தோஷம்னா, கடவுளுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தன் மந்தையில் உள்ள செழித்த ஆட்டுக்கடாக்களில் சிலவற்றையும் ஒரு 10 போடுவோம், 10 + 11 கொண்டு ஆண்டவர் கொடுக்குறான். நல்லா யோசிங்க. இங்கே கேட்கணும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கேட்கணும், ஆண்டவர் எங்கேயா காணிக்கை கேட்டார்னு கேட்டால் முதல்ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொல்லுங்கள். அப்போ ஏன் அவர் வேண்டாம் கொண்டு போன்னு சொன்னாரா? உடனே ஆபேலினுடைய காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்தார். இருக்கா இல்லையா? ஆசீர்வதித்தார். அப்போ காணிக்கை கொடுத்தா தானே ஐயா ஆசீர்வாதம் வரும். காணிக்கை கொடுக்கலைன்னா உங்களுக்கு எப்படியா ஆசீர்வாதம் வரும்? சாபந்தான் வரும், கடன் தான் வரும். ஆதியாகமத்தில் இப்படி தானே இருக்குது. 2ஆம் முறையாக பார்ப்போம். காயின் கொண்டு காய்கறியை கொடுக்குறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஆபேலு நான் சந்தோஷப்படும்படி கொடுத்தான், நான் ஒன்றைத்தான் கேட்டேன், அவன் மொத்தமாக கொடுத்தான். நீ அப்படி இல்லை, இந்த மார்க்கெட்டில் கொண்டு போக முடியாத கத்திரிக்கையும் வெண்டைக்கையும் சுண்டைக்கையும் எல்லாம் கொண்டு கொண்டு தந்துருக்கிற, நீ ஆசீர்வதிக்கல. உடனே இவனுக்கு கோபம் வந்து, ஏன் உன் முகநாடி வேறுபடுகிறது கேட்குறாரு. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, ஆகவே சாபம் உன் வீட்டுப்படியில் படுத்து கிடக்கணும் சொல்லிட்டார். காயினுக்கு சாபம் படுத்து கிடக்கிறது, ஆபேலுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அவனுக்கு ஆசீர்வாதம், இவனுக்கு சாபம். அப்போ சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறது யார்? ஊழியக்காரன் இல்லை, ஆண்டவர் தான். வச்சாரா இல்லையா? வச்சார். அப்போ சாபம் வீட்டு நன்மை செய்வதற்கு அன்னைக்கு ஜனங்கள் கிடையாது. யாரெல்லாம் இருக்காங்க? ஆதாம், ஏவாள், 2 பிள்ளைங்க. அங்கே வீட்டில் வேறு ஜனங்கள் இல்லை, ஊரில் ஜனங்கள் இல்லை. அவன் நன்மை எங்கே போய் செய்ய முடியும்? கர்த்தருக்கு கொடுப்பது தான் மிகச்சிறந்த நன்மை. அதான் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, கர்த்தருக்கு கொடுத்தால் மேன்மை இல்லையோ. நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு, நீ மேன்மையாக வாழ்வா. இதுதான் ரகசியம். கொடுத்து பாரு, நீ மேன்மையை வச்சிருவார். நீ சிறுக கொடுத்தா சிறுக தான் தருவார். நீ பெருக கொடு, பெருக்கி விட்டுருவார். இப்போ 2 2 4, நீ சிறுக கொடுத்தா 2 2 4, 1க்கு 2 வாங்கிட்டு போகலாம். புரியுதா? 4 + 4 8, 8 வாங்கிட்டு போகலாம். ஆனால் நிறையா கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணார்? பெருக்கலை போட்டு விட்டுருவார். 4 × 4 16 போ, மற்றவனுக்கு கூட்டி விட்டுருவார், இது பெருக்கி விட்டுருவார். நம்ம இயேசு கிறிஸ்து பெருக்கத்தின் தேவன் இல்லையா? பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் கொடுத்த வாக்குதான், உன்னை பெருக பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். பெருகனானா இல்லையா? பெருகனா. ஆகவே காணிக்கையினால்தான் ஒரு மனிதனுடைய சாபத்தை கழுவ முடியும் என்பதுதான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன். அவர் கழுவ விரும்பினார். ஆகவே தான் ஆபேலை ஆசீர்வச்சார். ஆபேலை எப்போ ஆசீர்வச்சாரோ அப்போவே அவன் கொடுத்தவளவன் சாபத்தை கழுவுனான். அப்போ தாயினுடைய சாபம் அங்கே இல்லை, தகப்பனுடைய சாபம் இல்லை, ஆசீர்வச்சு விட்டார். போ, அவன் சந்தோஷமாக திரும்பினான். ஆனால் காயின் அப்படி இல்லை. ஆண்டவர் இப்படி சொன்னது அவனுக்கு கோபம் வந்தது. என்ன சொன்ன? அவரே சொன்னார், சாபம் உன் வீட்டு படியில் படுத்து எடுக்கும். அவன் சாபம் என்ற சாத்தான் காயினுடைய வீட்டு வாசல் படியில் படுக்க ஆரம்பிச்சது. படுத்தா என்ன செய்யும்? அவங்ககிட்ட ஏறும். ஏறாதா? ஏறிச்சு. ஏறின பிறகு மனிதத்தன்மையை அவன் இழந்து விட்டான். மனிதத்தன்மையே அவனுக்கு இழந்து விட்டான். இழந்து விட்டு அந்த ஆவியலை பார்க்க இவனுக்கு கோபமாக இருக்கு, ஆத்திரம் வருது அவனுக்கு. கடவுள் ஆசீர்வதிச்சவனை இந்த பூமியில் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு புதைச்சிட்டான். நீங்கள் இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் ஆசீர்வதித்த மனிதனை ஏன் இன்னொருவனால் கொலை செய்ய முடியும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு பேர் தான் ஒப்பு கொடுத்தல். ஆபேலை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நமக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அல்லவா, நாமெல்லாம் திருந்தணும் அல்லவா. பிதா ஏன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார் சிலுவை மரணத்திற்கு? நமக்கு ஒரு தேவன் வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
என் குமாரன் தான் தேவன் என்று வெளிப்படுத்தலுக்காக அனுப்பினார். வேறு ஏதாவது அற்புதம் செய்து அனுப்பியிருக்கலாம்ல. சந்தேகம் வர அவர் தீர்த்து வச்சார். ஒரு ஒப்பு கொடுத்தால், ஒரு பலி. ஆகவே தான் ஆண்டவராக கையளித்தார். கையளித்ததுனால தான் அவனை கொல்ல முடிஞ்சுது. கொன்னதுமே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஓடி போனார். ஆவேல் எங்கேன்னு அவருக்கெல்லாம் தெரியும்ல. ஆவேல் எங்கே தெரியாதுன்னு பொய்யே சொல்லிட்டான். கொன்று போச்சுட்டு முதல் பொய் பேசுனது யார்? காயின் தான் பேசினான். இந்த உலகத்தில் முதல் பொய்யை பேசுனது காயின். அவன்கிட்ட சாபம் இருக்குது, சாபம் இருக்கும், பொய் தான் பேசுவான். வேறு என்ன பேசுவான்? உங்கள்கிட்ட சாபம் இருந்தால் நீங்களும் பொய் தான் பேசுவீங்க. கரெக்டாக எந்த மாற்றம் கிடையாது. யாரெல்லாம் பொய் பேசுகிறீங்களோ உங்கள்கிட்ட சாபம் இருக்குன்னு அர்த்தம். மறக்க முடியுமா? முடியவே முடியாது. வாத்திறந்து சொல்லுங்கள். இதான் அது. என்ன ஏற்றுனான், ஏற்று பேசுகிறான், எனக்கு தெரியாது. உடனே சொன்னார், டேய் ஆபேலை புதைத்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்த சாபத்தை வைக்கிறார். உங்களை விட மாட்டார். அடுத்த சாபத்தை வைக்கிறார். நான் அருமையாய் ஒரு மண்ணை படைத்தேன், அதில் தோட்டம் செடி கொடிகள் எல்லாம் உங்களுக்கென்றே படைத்தேன். இந்த படைக்கப்பட்ட மிருக ஜீவங்களை நீ புசித்துக்கொள். ஆனால் யானையை வேட்டையாடு, சிங்கத்தை வேட்டையாடு, குரங்கை வேட்டையாடு, என்ன வேணும் சாப்பிட்டுக்கா. சமுத்திரத்தில் நம்ம சாப்பிடுக்கு மீன் மச்சங்களை வைத்தார். நல்ல கொளுத்த மீன்களெல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ. எல்லா ஆசீர்வாதம் நல்ல கனிகளெல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ. நீ இலவசமாக கொடுத்தாரு, எல்லாமே இலவசமாக கொடுத்தாரு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பூமியை ஒரு சபிக்கப்பட்டவனால் கரைவடுத்தப்பட்டது. உடனே தான் ஆண்டவர் சொன்னார், ஆபேலை புதைத்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி இந்த பூமி சபிக்கப்பட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மரம் செடி வருமா? வரவே வராது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு சகோதரி, ஒரு ஜட்ஜினுடைய மாமியாரை விட்டு நாங்கள் ஜோம் பண்ண போனோம். அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, நிறைய தோட்டம் உண்டு. பண்ணிவிட்டார். அன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவனுடைய விவசாய தேவையான தண்ணீர் நான் அவனுக்கு தருவேன்னு சொன்னார். அந்த மாவட்டத்தையே கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ திருநெல்வேலியில் அடிக்கடி மழை பெய்யும். அதனால தான் அவங்களோட சொத்தெல்லாம் இப்போ இந்த ஏரோப்ளைன் ரேட்டில் போயிட்டுருக்கு. ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் கிடந்தது, 10,000 ரூபாய் கிடந்தது. இப்போ ராக்கெட் வேகத்தில் மாறிச்சு. இன்னொரு பெரிய பட்டணமாக மாறி தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே கொடுத்துட்டார். ஒரு சிலருக்காக. ஏன்னா அந்த தாய் பரிசுத்தம் பண்ணினாள், தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டாள். இந்த ஊழியத்தில் தான் பரிசுத்தம் பண்ணாங்க. பரிசுத்தம் பண்ணப்பட்டவர் அந்த பூமியை ஆசீர்வதிச்சார். ஒரு பையன், இன்னொரு பையன் அறவட்டா இருந்தான். அவன் சென்னையிலேயே கிடந்தான், எங்கே இருந்தான்னு தெரியாது. அவனை தேடி பிடிச்சி ஒரு ஜட்ஜு ஃபேமிலி போலீஸை வச்சு தேடினாலும் அவனை கண்டுபிடிச்ச முடியலை. இந்த மாதிரி சொல்லிச்சு, எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வரணும். ஒரு பொருத்தனை நிறைவேற்றி சுயம் இல்லாமல் போனவன் திரும்பி வருவான்னு இதே ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதிசய தேவன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவள் சாபத்தை எப்படி கழுவனா? பொருத்தனையில் தான் கழுவ முடியும், காணிக்கையில் தான் கழுவ முடியும். நான் ஊழியத்தை, இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என கற்றுத்தந்ததை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். செவி உள்ளவன் கேட்க கடவன், பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றலாம். ஆனால் இதுதான் உண்மை. ஆகவே சபிக்கப்பட்ட பூமியில் நீ வீடு கட்டணமாக இருந்தால் யோசிக்கணும். சபிக்கப்பட்ட பூமியில் நீங்கள் வீடு கட்டணமாக இருந்தால் யோசிக்கணும். முதல்ல பூமி பரிசுத்தம் பண்ணு. ஏன்னா ஆண்டவராக இந்த பூமியை சபிச்சிருக்காரு. அந்த ஆண்டவர் சபித்த பூமியில் நீ வீடு கட்டி மாளிகை கட்டி உட்கார முடியுமா? கட்டில் 2 ஆகும். புருஷன் இன்னொரு கட்டில் வேறு எங்கேயா போட்டுருவான், பொண்ணு இன்னொரு இடத்துல போட்டுருவான். குடும்பமே அப்படி தான் போயிடும். முதல்ல பூமியை பரிசுத்தம் பண்ணோம். ஆனால் இந்துக்கள் என்ன செய்வாங்க? பூமி பூஜை நடத்துவாங்க. பூமி பூஜை நடத்தி தான் அவங்க கட்டுவாங்க. நம்ம பின்பற்ற வேண்டியது அவங்க பின்பற்றார்கள். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பூஜை போட வேண்டாம். அந்த பூமியை விலைக்கு வாங்கும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை செலுத்தி வாங்கணும். நீ 1 கோடி ரூபாய்க்கு பூமியை விலைக்கு வாங்குறியா? 10 லட்சம் கர்த்தருடைய சுவிசேஷ பணிக்கு கொடுத்தாகணும். வேறு எதுக்கும் கொடுக்கக்கூடாது, சுவிசேஷ பணிக்கு மட்டும். ஆலயம் கட்டுறேன், சர்ச்சு கட்டுறேன், அதெல்லாம் கிடையாது. சுவிசேஷ பணி அது மட்டும்தான். நீ கொடுக்குறத ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. நல்லா நீங்கள் புரிஞ்சு விடுங்க.
இப்போ இந்திரா ஒரு சேர் வாங்கி கொடுத்தா அந்த சேரை பார்த்து எப்போ இந்திரா சொல்லுவா, நான் வாங்கி கொடுத்தா சரி, நான் வாங்கி கொடுத்தா சரி, நான் வாங்கி கொடுத்தா சரி, நான் வாங்கி. ஒருவேளை ஒரு நல்ல பருமனான மனுஷன் இருந்து சேர் உடஞ்சி போச்சுன்னா, ஐயோ நான் வாங்கி கொடுத்த சேர் உடஞ்சி போச்சு. புரியுதா? இதான் காணிக்க ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. ஆனால் அந்த புத்தக பணி இருக்கு பாருங்க, பறந்து போயிட்டே இருக்கும். அதான் சுவிசேஷத்தை அது பறை சாட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 1000 புக்கு அடிச்சிங்கன்னா 5000 பேருக்கு அது வேலை செய்யும். அது முடிஞ்சால் 10,000 பேருக்கு போய் செய்யும். சர்ச்சில் ஒரு தூண் கட்டி கொடுத்தா அதெல்லாம் வர்ற காணிக்கையில் ஊழியக்காரன் பார்க்கணும். நீங்கள் சர்ச்சையை கட்டி கொடுக்காதீங்க, யாரும் கட்டி கொடுக்காதீங்க. சர்ச்சுக்கு காணிக்க கொடுங்க, ஊழியக்காரன் காணிக்க கொடுங்க. அதை வச்சு அவன் உங்களுக்கு ஒரு ஈர்ப்படத்தை உண்டாக்கி தரணும். ஏனென்றால் தேவன் சொல்ல, மனிதன் கட்டுகிற தேவாலயங்கள் நான் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவன் சொன்னது, வேறு யாரும் கிடையாது. நீ என்ன காரணம் நான் இருக்க மாட்டேன், ஆனால் 1 2 3 பேர் இருக்கிறதுல நான் வருவேன் என்னார். அப்போ நீங்கள் வரவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதான். அது ஊழியக்காரன் கிடைக்கிற காணிக்கையில் பண்ணணும், கிடைக்கிற காணிக்கையில் பண்ணணும். அதை அமுக்கக்கூடாது. ஆனால் அதை அமுக்கி குடும்பத்தில் உள்ளே போட்டுக்கிட்டு சர்ச்சு கட்டுக்கு, சேர் வாங்குறதுக்கு, லைட் வாங்குறதுக்கு, பூமி பூஜை நடத்துறதுக்கு, கொத்தனார் கொடுக்கறதுக்கு, டைல் போடுறதுக்கு, கரண்ட்டுக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. பிச்சைக்கார ஊழியக்காரர்கள். புரியுதா? அப்படி கேட்கவே கூடாது. கேட்டால் அது வேறு பிச்சை தான். நான் கேட்கலையே, நான் பொருத்தனை என்பது உங்கள் பாவங்களுக்காக கேட்குறேன், அது எனக்காகவும் சபைக்காகவும் கேட்கல. அவை புரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை. அல்லேலூயா. ஆகவே சபிக்கப்பட்ட பூமியில் நீ வீடு கட்டின அது சாபம். அந்த வீடை கட்டிய அந்த வீட்டினுடைய விலை மதிப்பு என்ன அதை அறிந்து 1 கோடி நீ கட்டுறியா, அதுலேயும் 10 லட்ச ரூபா கர்த்தருக்கு சுவிசேஷம் பண்ணி கொடுக்கணும். அதான் தசம பாகம். முதல் பலன் கொடுக்கணும், அது வேறு விஷயம். இதில் பிரமாணம். இந்த கொடைக்கானலில் ஒரு தம்பதிகளுக்கு நான் சொல்லுவேன், 52 வயசில் ஒரே கர்ப்பத்தில் 4 பிள்ளை கொடுத்தாருன்ற சம்பவம் சொல்லுவேன். இந்த ஸ்திரீ கர்ப்பமானதும் அந்த ஸ்திரீனுடைய தூரத்து உறவினரான ஒரு சகோதரன் என்னை தொடர்பு கொண்டான். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, பிரதர் நான் டீச்சராக இருக்கிறேன், என் பொண்டாட்டியும் டீச்சராக இருக்கேன், நாங்கள் ஒரு நாள் ஒத்து போக மாட்டோம். எப்போல்லாம் சம்பளம் வாங்குமோ அப்போல்லாம் அடி வைப்போம். ஒருவேளை நாங்கள் சமரசமாக ஒன்றுக்கு ஒன்று தம்மு பிடிச்சி உட்காந்துருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனால் ஆக்சிடெண்ட் ஆகும், வண்டியை எடுத்துகிட்டு ஆக்சிடெண்ட் ஆகும். இல்லைன்னா பையனை தூக்கி ஆஸ்பத்திரி போகணும், இல்லைன்னா அவளை தூக்கி ஆஸ்பத்திரி போகணும், இல்லைன்னா என்ன தூக்கி போடுவாங்க. அந்த சம்பள காசு கம்ப்ளீட்டாக கரையும் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே ஒரு நாள் தீராது. எப்போ காசெல்லாம் தீர்ந்ததோ அப்போ பிரச்சனை எங்களுக்கு தீரும். இது வருஷமாக நடக்குது. இதனால் காரைக்காலில் ஒரு வீடை கட்டணும், அது வீடை கட்டி முடிக்க முடியலை. ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும், இதுதான் அழைப்பு. சரி பிரதர், வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறோம். சரி, ஜெபம் பண்ணும்போது கேட்டேன், நீ வீடு கட்டுனிய கர்த்தருக்கு கொடுத்தியா? அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாது இல்லை, தசமபாகமே இப்போ தான் ஒரு 40 வருஷமாக தான் தசமபாகத்தை சீரியஸாக பண்ணுறாங்க. அது இந்த சிபிஎம் டிபிஎம் வரலைன்னா அவங்களுக்கு தசமாக நீங்களும் கொடுக்குறது இல்லை. அவங்க முதல்ல போதித்து தசமபாகம். அதனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் தசமபாகம் கொடுக்குறாங்க. அவங்க போதிக்கலைன்னா இன்றைக்கும் அறிவு கட்டத்தனமாக தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம், கைத்தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், இந்த சகோதரன்கிட்ட கேட்குறேன், நீ வீடு கட்டும்போது என் பொருத்தனை செலுத்தலை, செலுத்தி இருந்தால் ஆண்டவர் கட்டி முடிச்சிருப்பார்ல, ஏன் இப்படி இத்தனை வருஷமாக பாலடைந்து கிடக்கணும்? அதை பொருத்தனை செலுத்திட்டேன் பிரதர். ஆள் ஆர்சியாகும், பொருத்தனை செலுத்திட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு பீரோ காட்டினார், அதில் இதே மாதிரி ஒரு கர்ச்சிப்பை காட்டினார், அதுக்குள்ளே 1 ரூபா துட்டு அப்படி முடிஞ்சு வச்சுருக்கதை காட்டினார். இப்படி முடிச்சு வச்சுருக்காரு 1 ரூபா தொட்டு. அப்போ நான் கேட்டேன், நீ எங்கே பொருத்தனை பண்ணினேன்? சொன்ன இடம் வேளாங்கண்ணி. சரி, வேளாங்கண்ணி கொடுத்தியா? கொடுக்கல. இப்போ இதுவரையும் கொடுக்கலையா? கொடுக்கல. ஆக நீங்கள் கொடுக்க ஓடிடாதீங்க. உடனே நான் கேட்டேன், நீ 1 ரூபாயை ஒரு கர்ச்சிப்பில் பொதிஞ்சு ஒரு பீரோவில் வச்சுருக்கிற, அந்த 1 ரூபாய் எப்படி துருப்பிடிக்குது அதே மாதிரி உன் வீட்டு துருப்பிடிக்கணும் என்ன? ஆமாம், துருப்பிடிச்சா இருக்குது. அவன் அந்த 1 ரூபாய் இருக்கா பீரோவில்? ஆமாம் இருக்குது. அப்போ நீ 1 ரூபா தான் பொருத்தனை பண்ணியா? ஆமாம். அது கடவுளுக்கு. அப்போ கடவுளுக்கு 1 ரூபா பிச்சைக்காரா கடவுளா? என்னையா ஒரு நியாயம் வேண்டாமா? அது வேளாங்கண்ணிக்கு
சரி, அந்த ஒரு ரூபாய் நீ பிச்சைக்காரனை கொடுத்துருந்தா கூட ஆண்டவர் கட்டி முடிச்சிருப்பார் இல்லையா? அந்த ஒரு ரூபா வச்சிருந்தனால தான் அவன் இதுவரைக்கும் எடுக்கலை. ஒருவேளை 100 ரூபா வச்சுருந்தா மீன் வாங்குறதுக்கு அதையும் எடுத்துகிட்டு போயிடுவான். அதான் கொடுக்கலைன்னா ஒரு வீட்டை எப்படி நாசமாக்குவார்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன். நாசமாக்கினார். அவனுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி ஒரு முறை நாங்கள் போன நேரத்தில் செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவனை கான்டாக்ட் பண்ண முடியல. அவனை அட்ரஸ் கூட எங்கள்கிட்ட கிடையாது. அவன் என்ன சொன்னான், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்துடுவேன்னாச்சு. நாகப்பட்டினம் தாண்டினதுமே நாங்கள் நாகப்பட்டினம் தாண்டி வந்துட்டுருக்குறோன்னு சொன்னோம். அவன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கிறான். ஃபோனு சுவிட்ச் ஆஃப். சரி, ஒரு ஹோட்டலில் கொடுத்து கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டோன்னா, பாண்டிச்சேரி இல்லையா, பாண்டி கணக்கில் பேசிட்டான். ஆள முடியாது. அன்றைக்கெல்லாம் செல்ஃபோன்கள் இல்லை, மொத்தத்தில் அனுமதிக்கலை. அப்போ வந்த வழியில் திரும்பி போகணுமே, அட்ரஸும் வாங்காமல் வச்சுக்கிட்டான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் ஜெபம் பண்ணணுன்னாரு. நான் மனசில் இருந்து ஜெபம் பண்ணேன். ஒரு முகத்தை காட்டினார். நேராக கையை சூண்டான் வருவானேன்னாரு. கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சூண்டியாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு முகம் நிற்குது, அருமையான முகம். கையை சூண்டுமே அவன் ஓடி வந்துட்டான். வாங்க பசங்க கூட்டிகிட்டு போனேன், வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனேன். அந்த கட்டப்பட்ட வீடு பார்த்தாச்சுன்னா செடி கொடியெல்லாம் இதுக்கு மேலே வளர்ந்து கிடக்கு. பாம்பெல்லாம் அப்படி இப்படி கிடக்காங்க. கடற்கரை பகுதி பாருங்கள். கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கொடுக்கலைன்னா சாபம் என்பதற்கு இதை விட வேறு என்ன அடையாளம் வேணும்? இந்த சாட்சி அந்த சகோதரிக்கு, திருப்பூர் சகோதரிக்கு சொன்னேன். ஆனாலும் அவங்க பொருத்தனை செலுத்த தயாரில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ ரூபா நீ பொருத்தனை கிடைச்சா கூட நாங்கள் வட்டி தானே கட்டுவோம், என்ன கடன் அடைக்கிறது யார்? அப்போ நீயே வட்டி கட்டிக்க, நீயே கடன் அடிச்சுக்க, ஆண்டவர் ஏன் தடுற? ஆண்டவரை தேடணுமா இருந்தா அவருடைய வசனத்தின் வழியாக உள்ள வர வேண்டும். வசனம்தான் அவருக்கு வாசல், உங்களுக்கும் வாசல். எனக்குள்ள பிரவேசித்தால் ஒழிய பிதாவை நீங்கள் காண்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.